السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحابه واتباعه وأهل بيته وكلهم أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وعلم آدم الأسماء كلها إلى آخر الآية. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم. صدق مولانا العلي العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கே. ஸலவாத்தும் ஸலாமும் உத்தம நபிநாதர், எங்களுடைய தலைவர், பாதுகாவலர், பரிந்துரையாளர் சய்யிதினா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், முத்தகீன்கள், முஃமின்கள், குறிப்பாக இந்த பள்ளியிலே அமர்ந்து கொண்டிருக்கும் எம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய பரக்கத்துகளும் ரஹ்மத்துகளும் நிஅமத்துகளும் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியமான மகத்தான ஜும்ஆவுடைய கடமையினை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய எம் அனைவருக்கும், ஆரம்பமாக எனக்கும் அதற்கு அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்ளுகின்றேன். இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வினை அஞ்சிக் கொள்ளுங்கள், பாவமான காரியங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கக்கூடிய எம் அனைவருக்கும் இஅ்திகாஃபுடைய நியத்தையும் ஞாபகப்படுத்துகின்றேன். நவைத்துல் இஅ்திகாஃப ஃபி ஹாதல் மஸ்ஜிதி. அல்லாஹ்வுக்காக வேண்டிய இந்த பள்ளியிலே நான் தரித்திருக்கின்றேன், அமர்ந்திருக்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமியர்களே, அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு தஆலா இந்த உலகிலே படைத்த படைப்புகளில் மனிதர்களை சிறப்புப்படுத்தி அவனுடைய பிரதிநிதிகளாகவும் தேர்ந்தெடுத்திருக்கின்றான். இந்த உலகிலே வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே நன்மைகளை, நலவுகளை எதிர்பார்த்தவர்களாக அதிகம் தங்களுடைய பிரார்த்தனைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் அல்லாஹ்விடத்திலே அது மாத்திரமல்லாமல் ஐங்கால தொழுகையிலும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரா ஹஸனா, ரப்பே இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு நலவைத்தா. ரப்பனா எங்களுடைய ரப்பே, ஆத்தினா எங்களுக்கு தந்தருள், ஃபித் துன்யா ஹஸனா இந்த உலகத்திலும் நலவைத்தா, வஃபில் ஆகிரத்தி நாளை மறுமையிலும் எங்களுக்கு நலவைத்தா என்று ஐவேளை தொழுகைக்கு பின்பும், அது மாத்திரமல்லாமல் ஒரு மனிதன் தனிமையில் பிரார்த்தனை செய்தாலும் சேர்ந்து பிரார்த்தனை செய்தாலும் எம்முடைய துஆக்கள், எம்முடைய உள்ளத்தில் உள்ள குறிக்கோள் எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கும். இந்த உலகத்திலும் நன்மையோடு நலவாக கண்ணியமாக வாழ வேண்டும். நாளை மறுமையிலும் ரப்பு தஆலா எங்களை இழிவுபடுத்த கூடாது, எங்களை கேலி செய்யக்கூடாது. நாளை மறுமையிலும் எங்களுக்கு நலவு வேண்டும் என்பதுதான் என்னுடைய, உங்களுடைய, லோகத்திலே வாழக்கூடிய அனைத்து ஈமானிய மக்களுடைய குறிக்கோளாக, பிரார்த்தனையாக, அல்லாஹ்விடத்தில் இருந்து அடையக்கூடிய மாபெரும் பொக்கிஷமாக இருக்குகின்றது. எனவே இம்மையிலும் நலவைத்தா, நாளையும் மறுமையிலும் நலவைத்தா என்று பிரார்த்தனை செய்கின்றோமே, நலவு என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய இந்த இறைவசனம் சுட்டிக்காட்டக்கூடிய நன்மை, நலவு என்பது யாது? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய அறிஞர்கள் அல்லாஹ்வுடைய இறைவசனத்திற்கு தெளிவு சொல்லக்கூடிய மக்கள்கள் சொல்லுகின்றார்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இந்த உலகத்திலே எங்களுக்கு நலவைத்தா என்றால் அதனுடைய பொருள் அல் இல்மு வல் இபாதா, மார்க்க கல்வியை எங்களுக்கு தா, அந்த கல்வியினூடாக எங்களுக்கு இபாதத்தை தா. எனவே கல்வியை தா, அந்த கல்வி கொண்டு, மார்க்க கல்வியோடுதான் எங்களுடைய தொழுகைகளை சீராக்கு,
எங்களுடைய நோன்புகளை சீராக்கு, எங்களுடைய ஹஜ்ஜிகளை சீராக்கு. நாங்கள் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் மார்க்க கல்வியோடு எங்களை செய்யவை. எனவே இந்த உலகத்தில் நலவு என்பது மார்க்க கல்வி வல் இபாதா, அந்த கல்வியினூடாக செய்யக்கூடிய இபாதத்துகள். நாளை மறுமையின் நலவு என்றால் அல் ஜன்னா. எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நலவை பெற்றால், அல்லாஹ்வுடைய ஹசன் என்பதை அடைந்து கொண்டால், நாளை மறுமையிலும் அந்த அடியான் சுவனத்தை அடைவான். அப்படி இல்லாமல் இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா எந்த நலவை கேட்குமாறு பணித்தானோ அந்த நலவை அடையவில்லை என்றால் நாளை அந்த அடியானுடைய நிலை மிக மிக பெரிய கை சேதமாகத்தான் அமையும். எனவே இந்த உலகத்தில் நலவு என்றால் அல் இல்மு, மார்க்க கல்வி என்பது. காரணம், இந்த இடத்தில் இருக்கக்கூடிய, இந்த இடத்திற்கு அப்பாற்பட்டு வாழக்கூடிய எந்த ஈமானிய மக்களாக இருந்தாலும், இந்த உலகத்தின் எந்த பகுதியில் சென்றாலும் மார்க்க கல்வி இல்லாமல் ஒரு முஸ்லிமினால், ஒரு முஃமினால் வாழ முடியாது. அவர் திருமணம் செய்வதா, அந்த இடத்திலும் மார்க்க கல்வி. அவருடைய தொழுகை சீராக அமைய வேண்டுமா, அந்த இடத்திலும் மார்க்க கல்வி. அவருடைய நோன்பு, ஒரு மனிதன் நோன்பு நோற்றால் ஒரு நோன்பால் எதனை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அறிந்திருக்க வேண்டும். இப்படி கல்வி இல்லாமல் எந்த ஒரு மனிதனினாலும் வாழ முடியாது, எந்த பகுதியிலும் ஜீவிக்க முடியாது. இதனால் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸலாத்து இமாதுத்தீன் என்றார்கள். தொழுகை என்பது இந்த இஸ்லாத்தினுடைய தூண். எந்த மனிதர் இந்த தொழுகையை விடுகின்றாரோ அந்த மனிதர் இந்த இஸ்லாத்தை தகர்த்தவர். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகையை இஸ்லாத்தின் தூணாக நிர்ணயித்தவர்கள். அல் இல்மு ஹயாத்துல் இஸ்லாம் என்றார். மார்க்க கல்விதான் இந்த இஸ்லாத்தினுடைய ஜீவன், மார்க்க கல்விதான் இந்த இஸ்லாத்தினுடைய உயிர் என்றார்கள். இந்த மார்க்க கல்வி இல்லை என்றால் இந்த இஸ்லாம் இறந்துவிடும், செத்துவிடும் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, பத்ர் யுத்தத்திலே அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு தஆலா சஹாபாக்களுக்கு மகத்தான உன்னதமான வெற்றியை வழங்கினான். கைதிகளாக பிடிக்கப்பட்ட காபீர்களை என்ன செய்யலாம் என்று நாயகமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஆலோசனை செய்கின்றார்கள். அந்த நேரத்தில் ஒவ்வொரு சஹாபாக்களும் தங்களுடைய அபிப்பிராயங்களை சொல்ல, இறுதியாக அதிகமான சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தார்கள். இவர்களிடம் ஏதாவது தண்ட பணத்தினை குற்றப்பணமாக வாங்கி இவர்களை விடுதலை செய்வோம். எனவே கைதிகளாக பிடிக்கப்பட்ட சிறை கைதிகளின் வீட்டார்களுக்கு செய்தி அனுப்பப்படுகின்றது, இன்னவருக்கு நீங்கள் இதனை ஒப்படைக்க வேண்டும். இப்படி ஒப்படைத்து அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தார்களை அப்படியே வெளியில் கொண்டு செல்லுகின்றார்கள், சுதந்திரவானாக மாற்றி செல்லுகின்றார்கள். ஆனால் சில காபிர்களுக்கு தண்டப்பணம் வழங்குவதற்கு எதுவுமே இல்லை. அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அறிந்தவைகளை எங்களுடைய சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு நீங்கள் வெளியில் செல்லலாம். சிந்தனை செய்து பாருங்கள். இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி அலைந்தார்கள். பத்ர் யுத்தத்திலே இத்தோடு இஸ்லாம் அழிந்து விட்டது, ஒளிந்து விட்டது, இத்தோடு இவர்களுடைய தொல்லை இல்லை என்று ஆறாவாரத்தோடு மகிழ்ச்சியோடு கொண்டாட்டத்தோடு வந்தார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு இறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, நீங்கள் அறிந்தவைகளை அறியாதவர்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு நீங்கள் உங்களுடைய தண்ட பணத்திற்கு பகரமாக நீங்கள் செல்லலாம் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் இந்த இஸ்லாமிய மார்க்க, இஸ்லாமிய கல்வியினுடைய சிறப்பும் மகத்துவமாக இருக்குகின்றது. இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமீன். இஸ்லாமிய கல்வியை தேடுவது இந்த உலகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமிய ஆண் பெண் இருவரின் மீதும் கட்டாய கடமை என்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வினை பலவிதமான முறையிலே இபாதத்துகள் செய்கின்றார்கள். சில மனிதர்கள் தொழுது கொண்டே இருப்பார்கள்,
தஸ்பீஹிலே இருப்பார்கள், திக்ரிலே இருப்பார்கள். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், மா உபிதல்லாஹ், அல்லாஹ்வை வணங்கப்படக்கூடிய வணக்கத்தில் மிகச்சிறந்த ஒரு வணக்கம் இருக்கும் என்றால் ஃபிக்ஹுத்தீன், மார்க்கத்தை விளங்குவது, அல்லாஹ்வை அறிவது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வை அறிவதும் இந்த இஸ்லாமிய கல்வியை விட ஒரு சிறந்த வணக்கம் எதுவுமே இல்லை என்றார்கள். இதனால் தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் போன்ற மாபெரும் அறிஞர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் இரவு நேரத்தில் ஒரு மணித்தியாலம் சில நேரங்கள் மார்க்க கல்வியை படிப்பது அன்று முழுக்க நின்று வணங்குவதை விட சிறந்தது என்றார். ஒரு மனிதர் இரவு நேரத்திலே 100 ரக்காத்து 1000 ரக்காத்துகள் தொழுகின்றார், அதைவிட இரவு நேரத்திலே சில நேரம் மார்க்க கல்வியை படிப்பதுதான் சிறந்தது என்றார்கள் சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மார்க்க கல்வியை கற்ற மனிதன் 1000 ஆபிதுகளை விட ஷைத்தானின் மீது மிக மிக கடினமானவன், ஷைத்தானின் மீது மிக மிக கடினமானவன். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய 1000 அல்ல, லட்சம் அல்ல, கோடி ஆபிதுகளை ஷைத்தான் இலகுவான முறையிலே வழிகெடுத்து விடுவான். ஆனால் மார்க்க கல்வியை கற்ற ஒரு மனிதனை வழிகெடுப்பது அவனுக்கு மிக மிக கடினம் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லுகின்றார்கள் தொடர்ச்சியாக, இந்த உலகத்திலே அனைத்துக்கும் அல்லாஹு தஆலா தேங்கி நிற்கக்கூடிய இஸ்தர தூணை நியமித்தான். இந்த இஸ்லாம் எதில் தேங்கி நிற்கின்றது, இந்த இஸ்லாத்தினை எது தாங்கிக் கொண்டிருக்கின்றது, பிடித்துக் கொண்டிருக்கின்றது என்றால் அல் இல்மு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், நாங்கள் குர்ஆன் ஓதுகின்றோம் அல்லவா, அதில் இஸ்லாம் அல்லையா? அல்லாஹ்வுடைய கலாமை நாங்கள் ஓதுகின்றோம். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மார்க்க கல்வி இல்லாமல் குர்ஆன் ஓதுவது பிரயோஜனம் அளிக்குமா என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். சிந்தனை செய்து பாருங்கள். இதனால் தான் ஃபத்ஹுல் மூஸிலி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எப்படி என்றால், ஒரு நோயாளி இருக்குகின்றார், அந்த நோயாளிக்கு நேரத்துக்கு உணவு வழங்கப்படவில்லை, அதுபோன்று மருத்துவ வசதி வழங்கப்படவில்லை, நீர் வழங்கப்படவில்லை. இந்த நோயாளியின் நிலை என்ன? இந்த நோயாளி செத்து மடிந்து விடுவார். ஒரு மனிதர் நோயினால் பாதிக்கப்பட்ட பொழுது அவருக்குரிய மருத்துவம், அவருக்குரிய நேர உணவு, அவருக்குரிய குடிபானம் இல்லை என்றால் எப்படி செத்து மடிவாரோ அது போன்றுதான் ஒரு ஈமானிய மனிதன் 3 நாட்கள் இந்த மார்க்க கல்வியோடு தொடர்பு இல்லையா, இந்த கல்வியில் இருந்து எதையுமே புதிதாக கற்றுக்கொள்ளவில்லையா, அந்த அடியானுடைய உள்ளமும் அப்படியே செத்துவிடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிந்தனை செய்து பாருங்கள், எப்படி இந்த இஸ்லாமிய கல்வியின் மகத்துவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துகின்றார்கள். எந்த ஒரு இபாதத்திற்கும் வழங்காத, எதற்குமே கொடுக்காத முன்னுரிமைகள், சிறப்புகளை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்குகின்றார்கள் இந்த மார்க்க கல்விக்குத்தான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகிலே அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பரக்கத்தையும் பெற்றது யார்? அதிகமான ஈமானிய மக்கள் பெற்றிருக்கின்றார்கள், அதிகமான அனைத்து நபிமார்களும் பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் நாயகத்திற்கு நிகராக யாராவது பெற்றிருக்கின்றார்களா? இல்லை. அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்கிய அருள் போன்று, ஆசி போன்று, பரக்கத்து போன்று யாருக்காவது அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கின்றானா? இல்லை. அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தினத்திலே சொன்னார்கள், ஒரு தடவை சொன்னார்கள். எப்படி என்றால், ஒரு தினம் எனக்கு நான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்ளவில்லை என்றால் பல பூரிக்கு அலைய பீதாலிக்கல் யௌம் என்றார்கள், அந்த நாளிலே எனக்கு பரக்கத்தில்லை என்றார்கள். இன்று செல்வத்தை சம்பாதிப்பதிலும் செல்வ செழிப்பிலும் ஏதாவது ஒன்றை பெற்றால் தான் பரக்கத் என்பதாக கருதி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மக்கள். தன்னிடம் இல்லாத ஒன்றை அடைந்து கொண்டால் அது பரக்கத், தனக்கு ஒரு குழந்தை கிடைத்தால் பரக்கத். இப்படி அல்லாஹ்வுடைய அருள்களின் வாசல்கள் பலவிதமான கோணங்களில் பிரிந்து திரிந்து இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு தினத்தில் அல்லாஹ்வோடு தொடர்பு கொண்டு
அன்றைய நாள் நான் அறியாத ஒன்றை ரப்பு எனக்கு கற்றுத்தரவில்லை என்றால் பலாபூரிக்க அலைய, அந்த நாளில் எனக்கு பரக்கத்து இல்லை, அந்த நாளில் எனக்கு மகிழ்ச்சி நிம்மதி இல்லை என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்க கல்வியினுடைய மகத்துவத்தை எப்படி உணர்த்துகின்றார்கள், எப்படி மக்களுக்கு மத்தியிலே போதனை செய்கின்றார்கள். இதனால் தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமியர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அல் ஈமானு உரியானு வ லிபாசுகு தக்வா வ ஸமரத்துல் இல்மு என்றார். இந்த ஈமான் என்பது ஆடையற்றது. ஒரு குழந்தை பிறக்குகின்ற பொழுது எப்படி ஆடை இல்லாமல் இருக்குமோ அது போன்றுதான் ஈமானை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன். அனைத்து ஈமானிய மக்களும் ஆடையற்றவர்கள். அந்த ஈமானுடைய ஆடை என்னவென்றால் அத்தக்குவா. ஈமானுடைய ஆடையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அது இறையச்சம் என்றார்கள். ஒரு மனிதன் ஆடை அணிந்தால் மாத்திரம் போதாது, அந்த ஆடையினை அலங்காரம் செய்வார், அந்த ஆடையின் மீது மன வஸ்துக்களை தேய்த்துக் கொள்ளுவார். அந்த ஈமானுடைய அலங்காரம் அல் ஹயா, வெட்கத்தன்மை. இறுதியாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ ஸமரத்துஹு, நானும் ஈமான் கொண்டவன், நீங்களும் ஈமான் கொண்டவர், அனைத்து மக்களும் தங்களை முஃமின் முஃமின் என்று சொல்லுகின்றார்கள் அல்லவா, அந்த ஈமானுடைய பிரயோஜனம் என்ன? அந்த ஈமானில் இருந்து ஒரு அடியான் கடைசியாக அடையக்கூடிய தாக்கம், பிரதிபலிப்பு, பிரயோஜனம் என்ன? அல் இல்மு என்றார், மார்க்க கல்வி. இந்த மார்க்க கல்வி இல்லை என்றால் அந்த ஈமானில் எந்த ஒரு தாக்கமும் இல்லை, அந்த ஈமானில் எந்த ஒரு பிரதிபலிப்பும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமியர்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே பிரார்த்தனை புரிந்தார்கள். அலா குலஃபாய் ரஹ்மத்துல்லாஹ், என்னுடைய கலீஃபாக்களின் மீது அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை புரிந்தார்கள். உடனே சஹாபாக்கள் பார்க்குகின்றார்கள், நாயகத்தினுடைய கலீஃபா என்றால் யார்? எந்த மனிதர் நாயகத்தினுடைய கலீஃபா? சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், மன்ஹும் யா ரசூலல்லாஹ், நீங்கள் உங்களுடைய கலீஃபாக்களுக்கு பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் கொண்டு துஆ செய்தீர்களே, அந்த கலீஃபாக்கள் யார் நாயகமே? உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஹிப்பூன சுன்னதி வ யுஅல்லிமூனஹா இபாதல்லாஹ் என்றார்கள். என்னுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நேசித்து நான் எவைகளை சொல்லுகின்றேனோ அவைகளை மனனம் விட்டு என்னை விரும்பி நேசித்து அதனை அடியார்களுக்கு கற்றுக் கொடுப்பார்களே, அவர்கள்தான் எனக்கு பகரமானவர்கள், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பரக்கத்து செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை புரிந்தார். முஆது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனுக்கு தூதுவராக அனுப்புகின்ற பொழுது சொன்னார்கள், முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் யமனுக்கு செல்லுகின்றீர்கள், உங்களினூடாக ஒரு மனிதர் நேர்வழி பெறுவது, நீங்கள் கற்றதை கற்றுக் கொடுத்து ஒரு மனிதர் நேர்வழி பெறுவது 1000 பேர் அல்ல, 2 பேர் அல்ல, லட்சம் பேர் அல்ல, ஒருத்தரை நீங்கள் நேர்வழிப்படுத்துவது இந்த உலகத்தை விட, இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட மிகச் சிறந்தது அதுதான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிந்தனை செய்து பாருங்கள், எப்படிப்பட்ட நன்மை, எப்படிப்பட்ட இபாதத். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தினம் வருகின்றார்கள், 2 சபையை பார்க்கின்றார்கள். ஒரு சபையிலே அல்லாஹ்வை திக்ர் செய்தவர்களாக, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்தவர்களாக, பிரார்த்தனை புரிந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மறு சபையிலே சஹாபாக்கள் தங்களுக்கு தெரிந்தவைகளை அறியாதவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிலாஹுமா கைர், 2 சபையுமே சிறந்ததுதான். அல்லாஹ்வை துதிக்குகின்றார்கள், புகழுகின்றார்கள். மற்ற சபையிலே கல்வி கற்றுக் கொடுக்குகின்றார்கள். 2மே சிறந்ததுதான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் அல்லாஹ்விடத்திலே தஸ்பீஹ் செய்து பிரார்த்தனை புரிகின்றார்கள், அல்லாஹு தஆலா நாடினால் இவர்களுக்கு வழங்குவான். அப்படியே திரும்பி சென்று எந்த இடத்திலே கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகின்றதோ அந்த சபையிலே அமர்ந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னார்கள் ஒரு வார்த்தை, இன்னமா அன புஇஸ்து முஅல்லிமா, இன்னமா அன,
நிச்சயமாக நான் இந்த உலகத்தாருக்கு அனுப்பப்பட்டதெல்லாம் முஅல்லிமா, நன்மையை கற்றுக் கொடுக்கக்கூடிய, கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசானாகத்தான் அனுப்பப்பட்டேன் என்று அந்த சபையிலே அமர்ந்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். சிந்தனை செய்து பாருங்கள். காரணம், அந்த இடத்திலே அவர்கள் இபாதத்து செய்கின்றார்கள். அந்த இபாதத்து அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? இந்த கல்வி அவசியம். ஒரு மனிதர் தொழுகின்றார், அதிலே சூரத்துல் பாத்தியாவிலே ஏதாவது ஒரு எழுத்து பிழை என்றால் சூரத்துல் பாத்திஹா பாத்தில். சூரத்துல் பாத்தியா தவறி போனால் அந்த ரகாத்து தவறுகின்றது. அந்த ரகாத்து தவறினால் அந்த தொழுகையே தவறுகின்றது. எனவே இந்த இஸ்லாத்திலே உள்ள எந்த விதத்தில், எந்த சந்தர்ப்பத்தில், எந்த கோணத்தில் நாம் சிந்தனை செய்தாலும் இந்த மார்க்க கல்வி இல்லாமல் இந்த இஸ்லாம் நிலை கொள்ளாது. மார்க்க இல்மு இல்லாமல் இந்த இஸ்லாம் இந்த உலகத்திலே வாழாது என்பதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்தாருக்கு கற்றுத் தந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், இந்த கல்வி கற்றுக் கொடுக்காத பெற்றோர்கள் மார்க்க கல்வியும் ஒழுக்கத்திலும் பொடுபோக்காக இருக்குகின்றார்களே, அவர்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனா பரியும் இன்னும் அவர்களை விட்டு நான் நீங்கிவிட்டேன். நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா விசாரணை செய்கின்ற பொழுது நாயகத்தினுடைய பரிந்துரை இல்லாமல் எந்த மனிதனினாலும் சுவனத்தில் நுழைய முடியாது. அந்த சந்தர்ப்பத்திலே குழந்தைகளை பாராமுகமாக, குழந்தைகளுடைய காரியத்தில் இந்த உலகத்தில் பாராமுகமாக இருந்தவர்கள் எல்லாம் நாயகத்தை நோக்கி ஓடுவார்கள். இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே சொன்னார்கள், கல்வியும் குர்ஆனும் ஒழுக்கமும் கற்றுக் கொடுக்காத பெற்றோர்களை விட்டும் நான் நீங்கிவிட்டேன். அவர்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நாளை மறுமையில் அவர்களுடைய நிலை ரப்பு என்னவோ அது அவனை தீர்மானிப்பான் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிந்தனை செய்து பாருங்கள். இந்த மார்க்க கல்வி, ஒரு மனிதர் கனவு காணுகின்றார், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மரணிப்பது போல். இந்த கனவனுடைய தெளிவு என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணிப்பதென்றால் உலகத்தில் முதல் நபி, முதல் மனிதர், அவர்கள் மரணிக்கின்றார்கள். ஒரு மனிதர் சொல்லுகின்றார், உங்களுடைய சமுதாயத்தில் வாழக்கூடிய மாபெரும் அறிஞர் இன்றைய தினம் மரணிக்க போகின்றார். அன்றைய நாள் இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அன்னவர்கள் மரணத்தை தழுவுகின்றார். உடனே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கனவுக்கு தெளிவு சொன்ன மனிதரிடம் கேட்கின்றார், இது எப்படி சாத்தியம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணிப்பது போன்று கனா கண்டால் மார்க்க அறிஞர் மரணிப்பதா? எப்படி? அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் படைத்த முதல் நபி, அவர்களை சுவனத்தில் குடியிருக்க வைத்தான், நபியாக தேர்ந்தெடுத்தான், முதல் மனிதராக இந்த உலகிற்கு அனுப்பினான். இப்படிப்பட்ட நிஅமத்து, எப்படிப்பட்ட நிஅமத்து, எவ்வளவு உயர்ந்த நிஅமத்து! இந்த நிஅமத்துகளை கொண்டு அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறிமுகப்படுத்தவில்லை. குர்ஆனிலே முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரப்பு தஆலா எப்படி அறிமுகப்படுத்துகின்றான்? நாங்கள் நபியாக அனுப்பினோம், இல்லை. சொர்க்கத்தில் குடியிருக்க வைத்தோம், இல்லை. முதல் மனிதராக இந்த உலகிலே இறக்கினோம், இல்லை. வஅல்லம ஆதமல் அஸ்மாக, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹு தஆலா கல்வி கற்றுக் கொடுத்தான். கல்வியை கொண்டுதான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட முதல் மனிதரை ரப்பு தஆலா மக்களுக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்தி வைக்கின்றார். சிந்தனை செய்து பாருங்கள். இதுதான் கல்வியினுடைய மகத்துவம். முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாங்கள் கல்வி கற்றுக் கொடுத்தோம். அல்லாஹு தஆலா கல்வி என்பதாக என்ன என்ன உள்ளதோ அனைத்தையும் அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்தான் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமியர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் தனக்கு தெரியாததை, தனக்கு தெரியாத ஒரு பாடத்தை தெரிந்த மனிதரிடம் கற்பது, அதனுடைய சிறப்பு என்னவென்றால், இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய அனைத்து நிஅமத்துகளையும் விட உயர்ந்தது என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாத்திரமல்ல, 1000 ஜனாசாக்களுக்கு செல்லுவதை விட, 1000 ரகாத்து தொழுவதை விட மார்க்க கல்வி கற்பதுதான் சிறந்தது என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தர்ப்பத்திலே சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதர் காலையில் எழுந்து கல்வி கற்பதற்கு வெளியாகின்றாரா, அன்றைய தினம் அவர் 100 ரகாத்து தொழுதால் என்ன நன்மையோ அதை விட உயர்ந்த நன்மையினை அல்லாஹு தஆலா அந்த அடியானுக்கு வழங்குவான் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த காலத்திலே
கல்வியினுடைய வழிகள் பல பாகத்தில் பிரிந்து இதுதான் கல்வி இதுதான் கல்வி என்று மக்களுக்கு மத்தியிலே பிரகடனம் செய்யக்கூடிய காலம். ஒரு சிலர்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் அவுலியாக்களையும் உயர்த்தி அவர்களினூடாக சங்கிலி தொடராக பெற்றுக் கொள்ளுவதுதான் யதார்த்த கல்வி என்றும், இன்னும் சில அற்பமான மனிதர்கள் எண்ணிக்கையாலும் எண்ணத்தாலும் அற்பமான சிலர்கள் அதுவல்ல தொழுகையோடும் ஷரியத்தோடும் மாத்திரம் நின்று கொண்டு இவைகளை கற்றால் மாத்திரம் போதும், இவர்களை கண்ணியப்படுத்த வேண்டிய கௌரவப்படுத்த வேண்டிய அவசியம் இந்த இஸ்லாத்தில் இல்லை, இதுதான் கல்வி என்று போதனை செய்கின்ற சந்தர்ப்பத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள், அன மதீனத்துல் இல்ம், அறிவின் பட்டணம் நான் தான், கல்வியின் பட்டணம் நான். வபாபுகா அலி ரலியல்லாஹு அன்ஹு, அந்த பட்டணத்தினுடைய நுழைவாயில் யார் தெரியுமா? ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர். எனவே ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய கல்வியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றார்கள், அந்த ரசூலிடம் இருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு பெற்றார்கள். இன்றும் அவர்களுடைய பிச்சரங்கள் அவர்களுடைய குடும்பத்தார்கள் ஹசனி என்ற கோத்திரத்திலும் ஹுசைனி என்ற கோத்திரத்திலும் இந்த இலங்கை திருநாட்டிலும் இந்திய நாட்டிலும் இந்த உலகத்தின் நாலாபுரத்திலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எனவே அல்லாஹு தஆலா எதனை கல்வியாக நிர்ணயித்தானோ அந்த கல்வியை அடைய வேண்டும் என்றால் அகுலில் பைத்துகளினூடாகத்தான் அடையலாமே ஒழிய சுயமாக அடைய முடியாது. தனித்து நின்று அல்லாஹ்வுடைய கலாமுக்கு தெளிவு சொல்லி அடைய முடியாது. அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தவுடன் சுஜூது செய்யுமாறு அனைத்து மலக்குமார்களையும் பணித்தான். ஆனால் அனைத்து மலக்குமார்களும் ஃபஸஜது குல்லுஹும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிரம் பணிந்தார்கள். ஃபஅபா, ஷைத்தான் மறுத்தான். ஷைத்தான், ரப்பே நான் உன்னை தொழ மாட்டேன், உனக்கு நோன்பு வைக்க மாட்டேன், தஸ்பீஹ் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலும் பிடிவாதம் வாக்குவாதம் செய்யவில்லை. ஷைத்தானுடைய முதல் தவறு, அனைத்து மலக்குமார்களும் பெருங்கொண்ட மலக்குமார்கள் கூட்டம் ஒரு புறத்தில், இவன் மாத்திரம் தனித்து நின்றான். அனைத்து மலக்குமார்களும் அல்லாஹ்வுடைய கலாம் அல்லாஹ்வுடைய ஆயத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் சிறப்புப்படுத்த வேண்டும் என்று உணர்த்துகின்றது என்று உணர்ந்தார்கள். இவன் மாத்திரம் அந்த ஆயத்திற்கு தனிப்பட்ட முறையிலே விளக்கம் சொல்ல ஆரம்பித்தான். இதுதான் இந்த உலகத்திலே ஷைத்தானிய தனம், ஷைத்தான் மறுமையில் காட்டி தந்த வழி. அல்லாஹு தஆலா ரஜீம், நீ தூக்கி வீசப்பட்டவன், உனக்கும் இஸ்லாத்துக்கும் உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, நீ சபிக்கப்பட்டவன் என்று அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே தூக்கி வீசியதற்குரிய காரணம் இதுதான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஃபஸ்ஸரல் குர்ஆன பிரஇ, அல்லாஹ்வுடைய கலாமிற்கு சுயமான முறையிலே ஒரு மனிதன் தெளிவு சொன்னால் அவன் நரகவாதி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பார்த்து சொன்னார்கள்? அனைத்து சஹாபாக்களும் அரபியர்கள், அரபி மொழியிலே பாண்டித்தியம் பெற்றவர்கள், அவர்களை பார்த்து தான் இந்த வார்த்தையை சொன்னார்கள். சஹாபாக்களிலும் ஒரு சில சஹாபாக்கள் தான் அல்லாஹ்வுடைய கலாமுக்கு தெளிவு சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே இந்த இலங்கை திருநாட்டில் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட மதரசா அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் அகீதாவுடைய மதரசா, முதலாக கட்டப்பட்ட பள்ளி அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய பள்ளி. இப்படி இருக்க எப்படி சாத்தியம் இவர்களுடைய மதரசாக்களில் இதுதான் கல்வி என்று வாதிடுவதற்கு? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமியர்களே, ஒரு கோப்பை பாலுக்கு ஒரு துளி விஷம் போதும் என்றவாறுதான் இந்த இலங்கை நாட்டிலே அனைத்து மக்களும் ஒரு மரத்தின் நிழலில் அவர்களுடைய இபாதத்துகளையும் அவர்களுடைய செயற்பாடுகளையும் மேற்கொண்டார்கள். எப்படி ஷைத்தான் மலக்குமார்களில் இருந்து தனித்து சுயமாக தெளிவு சொல்லி சபிக்கப்பட்டவனாக மாறினானோ அதுபோன்று ஒரு சிலரினால் இந்த சமுதாயமே இன்று நாலாபுரத்திலும் சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமியர்களே, ஈமானியர்களே, இன்று இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் நம்முடைய குழந்தைகளுடைய காரியத்தில் நாம் நல்ல முறையில் நடந்து கொள்ளவில்லை என்றால் நாளை மறுமையிலே ஒரு காட்சி இருக்குகின்றது. எப்படி என்றால், அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய பெற்றோர்களையும் குழந்தைகளையும் விசாரணை செய்வான். அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா குழந்தைகள் கல்வியற்றவர்கள், ஒழுக்கத்தை கற்காதவர்கள் என்று அல்லாஹு தஆலா நரகத்தை வழங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும்.
பெற்றோர்களை பார்த்து மழை வெயில் பாராது இவர்களுக்காக வேண்டி நீங்கள் சம்பாதித்தீர்கள், அன்பையும் கருணையும் பொழிந்தீர்கள் என்று அல்லாஹு தாலா சுவனத்தை வழங்கக்கூடிய நேரம் ஏற்படும். அந்த நேரத்திலே அந்த குழந்தை அல்லாஹ்விடத்திலே வாதிடும், ரப்பே, இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது எனது தகப்பன், எனது பெற்றோர்கள் இதுதான் உண்மை மார்க்க கல்வி, இந்த கல்வி கற்றால்தான் நாளை மறுமையில் ஜெயம் பெறலாம் என்று என்னை அரபிய மதரசாக்களில் கற்க வைத்து குர்ஆனை மனனமிட்ட ஹாபிலாகவோ ஒரு ஆலிமாகவோ மாற்றி இருந்தால் இந்த நிலை எனக்கு ஏற்பட்டிருக்காது ரப்பே. நான் நரகம் செல்லுவதாக இருந்தால் அதற்குரிய காரணம் என்னுடைய பெற்றோர்கள் தான் ரப்பே என்று வாதிடும். இந்த உலகத்தில் தான் எனது மகன், நான் சொல்லுவது உண்மை என்பதை நாம் அனைவரும் உறுதியாக அறிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய 60-70 வருட வாழ்க்கை தான் இந்த உண்மையை மறைக்குகின்றது. இந்த உலகத்தின் இன்பம் தான் நான் சொல்லக்கூடிய உண்மையினை உங்களுடைய உள்ளத்தில் இருந்து நீக்கி தள்ளுகின்றது. இந்த காட்சி நாளை மறுமையில் நாம் அனைவரும் காண இருக்குகின்றோம். அந்த குழந்தை வாதிடும், நான் நரகவாதியா? நான் நரகம் செல்லுவதற்கு அடிப்படை காரணம் என்னுடைய பெற்றோர்கள். அல்லாஹு தாலா இறுதியாக பெற்றோர்களின் முடிவினை குழந்தைகளுடைய கரத்தில் ஒப்படைப்பான். அந்த குழந்தைகள் என்ன செய்யும் என்றால் பெற்றோர்களுடைய நெற்றி முடியினை பிடித்து அப்படியே இழுத்து சென்று நரகத்தில் தூக்கி வீசிவிடும் என்பதாக இஸ்லாமிய வரலாறு சொல்லுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் தான் உங்களுடைய குழந்தை, அவர்களுக்கு நோய் ஏற்பட்டால் நீங்கள் உறங்க மாட்டீர்கள். அவர்களுடைய பசி என்றால் உங்களுக்கு பசி இல்லை. இப்படி அன்பையும் கருணையும் பொழிகின்றீர்கள். அந்த குழந்தை நாளை மறுமையில் இந்த நிலையையும் அனைவருக்கும் ஏற்படுத்தும் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மார்க்க கல்வி வழங்காத, குர்ஆன் வழங்காத, ஒழுக்கம் வழங்காத பெற்றோரை விட்டு நான் நீங்கி விட்டேன். அவர்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நாளை மறுமையில் அவர்கள் எந்த தேவையினாலும் என்னிடம் வர வேண்டிய அவசியமும் இல்லை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலேயே சொல்லி காட்டி விட்டார்கள். ஆனால் இன்னும் ஒரு காட்சியும் இருக்குகின்றது. நாளை மறுமையிலே இதையும் பார்க்க இருக்குகின்றோம். அல்லாஹு தாலா மஹ்ஷரிலே அனைத்து மக்களையும் எழுப்புவான். அந்த நேரத்தில் இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் குர்ஆன் கற்றார்களோ, யார் யாரெல்லாம் மார்க்க அறிஞர்களாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் அழைக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்திற்கு முன்பு வரிசையாக நிற்பார்கள். அவர்கள் ஓதக்கூடிய ஓதல் ஒவ்வொரு எழுத்தினூடாக ராகத்தினூடாக அல்லாஹு தாலா அவர்களுடைய அந்தஸ்துக்களையும் சிறப்புகளையும் மகத்துவங்களையும் உயர்த்தி கொண்டிருப்பான். அல்லாஹு தாலா இறுதியாக சொல்லுவான் ஒரு வார்த்தை, எப்படி என்றால், நீங்கள் மஹ்ஷருக்கு சென்று யார் யாரோடு இந்த உலகத்தில் அறிமுகமாகினீர்களோ அவர்களையும் அழைத்து வாருங்கள், அவர்களுக்கு நான் சுவனத்தை தர தயாராக இருக்குகின்றேன் என்று ரப்பு தாலா அந்த குழந்தைகளை பார்த்து சொல்லுவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வைத்திய துறையிலே உச்சகட்டத்தை அடைந்திருப்பார். அல்லாஹ்விடத்திலே ஒரு வார்த்தை பேச முடியுமா? மறுமையில் சொல்ல முடியுமா? பெற்றோர்கள் குற்றவாளியாக இருந்தால் பெற்றோர்களை விட்டு விரண்டோடுவார். இவர்களுக்கு நரகத்தை நீ வழங்கினாலும் எனக்கு சுவனத்தை தா. வியாபாரத்தில் உச்சகட்டம். இப்படி எந்த ஒரு குழந்தையும் அல்லாஹ்விடத்திலே முறையிடாது, மன்றாடாது. ஆனால் எந்த குழந்தையினை நீங்கள் மார்க்க அறிஞர்களாக மாற்றினீர்களோ, எந்த குழந்தைகளை குர்ஆனை மனனமிட்டு நான் சொன்னது போன்று அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத் அகீதாவிலே உள்ள மார்க்க அறிஞர்களாக குர்ஆனை மனனமிட்ட ஹாபில்களாக நீங்கள் மாற்றினீர்களோ அந்த குழந்தைகள் எல்லாம் மஹ்ஷரில் வந்து யாருடைய கரத்தை முதல் பிடிக்கும்? அவர்களுடைய பெற்றோர்களுடைய கரத்தை அல்லவா முதல் பிடிக்கும். அவர்களுடைய சகோதர சகோதரிகளின் கரத்தை அல்லவா முதல் பிடிக்கும். அவர்களுடைய குடும்பத்தார்களின் கரத்தை அல்லவா முதல் பிடிக்கும். அல்லாஹு தாலா அந்த குழந்தை ரப்பிடம் சொல்லும், என்னுடைய பெற்றோர், நான் கல்வி கற்றேன், அதற்கு கஷ்டப்பட்டவர்கள். இந்த குழந்தை மாத்திரம்தான் நாளை மறுமையில் மன்றாடும் என்பதாக இந்த இஸ்லாம் சொல்லுகின்றது. யஷ்ஃபஉ யௌமல் கியாமா, கியாமத்தினாலையிலே அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யக்கூடியவர்கள். அல் அம்பியா, நபிமார்கள். தும்ம சுகதா, அல்லாஹ்வுக்காக வேண்டி உயிரை தியாகித்தவர்கள். தும்மல் உலமா,
பிறகு மார்க்க அறிஞர் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதனால் தான் நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா விசாரணை செய்து சுவனத்துக்கு வழங்கக்கூடிய நேரத்திலே, சுவனத்தை அளிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே உலமாக்கள் சொல்லுவார்கள், நாங்கள் கற்றுக் கொடுத்ததால் தான் ரப்பே இவர்கள் இந்த காரியத்தை செய்து சுவனத்தை அடைகின்றார்கள். அல்லாஹு தாலா உலமாக்களை பார்த்து சொல்லுவான், மார்க்க அறிஞர்களே, நீங்கள் என்னிடம் சில மலக்குமார்களை போன்றவர்கள், நீங்கள் மஹ்ஷருக்கு சென்று அழைத்து வாருங்கள், இல்லை என்றால் யாரை சுவனத்தில் நுழைவிக்க வேண்டும் என்று என்னிடம் பரிந்துரை செய்யுங்கள், அவர்களுக்கு நான் சுவனத்தை பெற தயாராக இருக்குகின்றேன், உங்களுடைய பரிந்துரைகளை ஏற்க இருக்குகின்றேன் என்று மார்க்க அறிஞர்களை பார்த்து சொல்லுவான் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே கல்வி என்பதை நாம் அடைவதற்கு மதீனத்துல் இல்மாகிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாசலாகிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிச்சரங்களாகிய அஹ்லுல் பைத்துகள். எனவே இந்த இலங்கை திருநாட்டில் எத்தனையோ மதரசாக்கள், இந்த அம்பாறை மாவட்டத்தில் எத்தனையோ மதரசாக்கள் இருந்தாலும் அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட மதரசாக்கள் 3 மதரசாக்கள். அதில் ஒரு மதரசா யதார்த்த வழிகேடு, ஒரு மதரசா நல்ல வழியில் இருந்தாலும் சருகுதல்கள் காரணமாக தற்போது மாற்று வழியிலே பிரயாணித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அன்றும் இன்றும் நேர்வழி சுடராக யதார்த்த கல்வியினை, சுன்னத்து ஜமாஅத்தினை உரத்து போதிக்கக்கூடிய ஒரு மதரசாவாக இந்த அம்பாறை மாவட்டத்திலே விஸ்தரமாக நிற்கக்கூடிய ஒன்று என்றால் அது கல்முனை மண்ணிலே எங்களுடைய எஜமான் ஷாவுல் ஹமீது மாணிக்கபூர் நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களோடு ஒட்டி இருக்கக்கூடிய, அருகில் இருக்கக்கூடிய ஜாமியா மன்போல் ஹிதாயா அரபு கலாபீடம் தான். நீங்கள் இன்று அழகுக்காக வேண்டியும் வெளிரங்க வசதிக்காக வேண்டியும் உங்களுடைய பார்வையில் ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சிக்காக வேண்டியும் எதையுமே சிந்திக்காமல், மறுமையை சிந்திக்காமல் ஏதோ ஒரு கலாபீடத்தில் சேர்க்குகின்றீர்கள். அதில் ஏற்படக்கூடிய அவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய முறையினுடைய அபராதம், விபரீதம் நாளை மறுமையில் தான் அறிந்து கொள்ளுவார்கள். ஆனால் ஒரு அஹ்லுல் பைத்தினால் ஆரம்பிக்கப்பட்டு அவர்களினூடாக பாடத்திட்டங்கள் வகுக்கப்பட்டு இன்றும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அவுலியாக்களை உயர்த்தி அவர்களை கண்ணியப்படுத்தி அதே வழியில் எந்த ஒரு சிறு மாற்றமும் இல்லாமல், எந்த ஒரு சிறு குழப்பமும் இல்லாமல் சுன்னத்து ஜமாஅத்தை உரத்து சொல்லக்கூடிய, இதுதான் ஹக்கு என்று வாதிடக்கூடிய உலமாக்களை, 100க்கும் மேற்பட்ட உலமாக்களை வெளியாக்கி இன்றும் இந்த கல்முனை மண்ணிலே வெளிச்சம் என்றால், இந்த கல்முனை மண் உலமாக்களினூடாக பிரகாசிக்குகின்றது என்றால் அந்த மதரசா தான் யதார்த்த காரணம், அடித்தளம் என்று சொன்னால் யாரும் குறுக்கிடுவதற்கு, யாரும் வாதிடுவதற்கு இல்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று புகாரி ஓதுகின்றார்கள் யார்? பள்ளி வாசலிலே இமாமத்தை செய்கின்றார்கள் யார்? உங்களுடைய வீடுகளில் ஏதாவது ஒன்று மௌத்து ஏற்பட்டால் கத்முல் குர்ஆனை ஓதி பிரார்த்தனை புரிகின்றார்கள் யார்? ஒன்று அந்த மதரசாவிலே கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள், இல்லை என்றால் அந்த மதரசாவில் இருந்து பட்டம் பெற்ற உலமாக்களாக இருப்பார்கள். இன்றும் அஹ்லுல் பைத்துகளினுடைய வழியில் அதே கொள்கையினை, அதே கோட்பாட்டினை சிறிது மாற்றம் இல்லாமல் ஏவக்கூடிய, போதிக்கக்கூடிய மதரசாவாகத்தான் இந்த ஜாமியா மன்போல் ஹிதாயா அரபு கலாபீடம் இருக்குகின்றது. உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் உலமாக்களாக மாற்ற வேண்டும், ஹாஃபிலீன்களாக மாற்ற வேண்டும். அப்படி மாற்றி நாளை மறுமையில் உங்களுக்கு பிரார்த்தனை, உங்களுக்கு ஷஃபாஅத் செய்யக்கூடிய தகுதியுள்ள மக்களாக உங்களுடைய குழந்தைகளை மாற்ற வேண்டும் என்றால் எம்முடைய பகுதியில் உள்ள, எம்மை சார்ந்துள்ள, எம்முடைய அகீதாவில் உள்ள, எம்முடைய அஹ்லுல் பைத்துகளை தழுவி அதே கோட்பாட்டில் வரக்கூடிய ஜாமியா மன்போல் ஹிதாயா அரபு கலாபீடத்தில் உங்களுடைய எம்முடைய குழந்தைகளை சேர்ந்து சிறந்த உன்னதமான மார்க்க அறிஞர்களாக, ஹாஃபிதுகளாக மாற்ற வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவனுடைய பொக்கிஷமாகிய மார்க்க கல்வியினை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ரப்பே ரஹ்மானே, அம்பியாக்கள், அவுலியாக்கள், நாதாக்களுடைய உள்ளத்தினை எப்படி ஈமானிய கல்வியினால் நிரப்பினாயோ அதுபோன்று எங்களுடைய குடும்பத்தார்களுடைய உள்ளங்களையும் ஈமானிய கல்வியினால், மஅரிபத்தான கல்வியினால் நிரப்பி அருள்வாயாக. மேலான உயர்வான எங்களுடைய பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, அவர்களை நீ பொருந்திக் கொள்ளுவாயாக, அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் உயர்ந்த உன்னத அந்தஸ்துக்களை வழங்குவாயாக. எங்களுடைய துஆக்களை நீ கபூல் செய்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ்
الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وأرسله بالحق مبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وصلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد فيا أيها الناس اتقوا الله العظيم عز وجل وأطيعوه وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة تزوجها فهجرته إلى ما هاجر إليه. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم وإنه تعالى جواد كريم وملك قديم بر رؤوف رحيم ورب حليم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي جعل الجمعة عيدا للمساكين واستغفار ذنوب للمؤمنين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله وصلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد فيا أيها الناس ثبتوا قلوبكم بالطاعات وصلوا على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وسل على جميع الأنبياء والمرسلين وعلى ملائكتك المقربين وعلى عبادك الصالحين وعلى أهل طاعتك عليهم أجمعين لا سيما سيدنا مولانا على ساداتنا أبي بكر الصديق رضي الله تعالى عنهم وسيدنا مولانا عمر بن الخطاب رضي الله تعالى عنهم وسيدنا مولانا عثمان بن عفان رضي الله تعالى عنهم وسيدنا مولانا علي بن أبي طالب رضي الله تعالى عنهم وسيدتنا فاطمة الزهراء رضي الله تعالى عنها وسيدنا الحسن وسيدنا الحسين رضي الله تعالى عنهما وسيدنا حمزة وسيدنا العباس رضي الله تعالى عنهما وسائر صحابات رضوان الله تعالى عنهم أجمعين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين فانصرنا على القوم الكافرين. اللهم انصر من نصر دين سيدنا محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم واخذل من خذل دين سيدنا محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا معهم. اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار. اللهم لا تشبه خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنك بئس الدار وبئس المثوى وبئس القرار. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منكم والأموات إنك قريب مجيب الدعوات. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله عز وجل يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأتم وأهم وأقوى وأكبر. اللهم صل على